Hi guys, hope you all are doing good. Actually, Jan 26 ஓட G1 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகி நியர்லி ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும் G1 எழுதி முடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இப்போ ரிலாக்ஸ்டாக உங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் G2க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி இப்போ 31st தான் முடிய போகுது. ஸோ G2 ஸ்டூடெண்ட்ஸ் யூ நோ நீட் டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது. நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு சொன்னால் இந்த குரூப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். இது எதுக்கான வீடியோனா, ஐ திங்க் நம்ம ஃபன் நிறையா பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபன்னை கொஞ்சம் ரேப்பப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் குரூப் 1 வந்து எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணி குரூப் 2 ப்ரொசீட் பண்ண போகிறீங்களா இல்லை குரூப் 1 தான் பண்ண போகிறீங்களா அப்படின்றத ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இன்னுமே சில பேர் அந்த டெசிஷன் எதுவுமே எடுக்காமல் நான் என்ன பண்ணுறது, G2 ஸ்டார்ட் பண்ணட்டுமா இல்லை ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு G1 படிக்கட்டுமா அப்படின்றத கன்ஃபியூஷன்லலாம் இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போது உங்களுக்கு 60% நீங்கள் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. நான் அவ்வளோ பெட்டராக பண்ணல, என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம அப்படியும் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்போ 60% உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது, நீங்கள் பெட்டராக பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பெட்டர் நீங்கள் G1 ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா டைம் டக்குன்னு போயிடும். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே உங்களோட G1 ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆனால் இல்லை நான் G1 சூப்பராக பண்ணியிருக்கேன் மேம், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் யோர் G2 ப்ரிப்பரேஷன்ஸ். டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். ரிசல்ட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக போய் எடுத்து எக்ஸாம் எழுத முடியும். கிளியர்? ஸோ இப்போ நீங்கள் G2 ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அண்ட் G2 கிளாஸஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது உங்கள் எல்லாருக்கிட்டையும் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ், இன்னொன்று ரெக்கார்டட் கிளாஸஸ். இப்போது நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு அண்ட் இஃப் யூ லவ் டு ட்ராவல் வித் A&M கிளாஸஸ், தென் நாங்கள் ஆல்ரெடி நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் எங்களோட வெப்சைட்டில் www.anmclasses.comல லான்ச் பண்ணிட்டோம். ஸோ யூ கேன் கோ பர்ச்சேஸ் தேர் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஆனால் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வி பர்சனலி அஸ் அன் அகாடமி ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு குரூப் படிக்க போகிறீங்க அப்படின்னா 3 months இஸ் நாட் அட்வைசபிள். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த 3 monthஸில் சப்ஜெக்டில் என்ன இருக்குது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே 3 months தேவைப்படும். தென் அது இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ வி பர்சனலி டோன்ட் ரெக்கமெண்ட் 3 months கோர்ஸ். நாங்கள் எப்போவுமே 6 months கோர்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இப்போது அந்த 6 months கிளாஸ் நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஃப்ரம் 2nd February 2026 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் யாருக்காக, எந்த அட்டெம்ப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் September 26 சிங்கிள் குரூப் எழுதுறதா இருந்தாலோ இல்லை Jan 27 நான் போத் குரூப்ஸும் எழுத போகிறேன் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாலோ இந்த பேட்சஸ் ஃபார் யூ. அண்ட் இப்போ கிளாஸ் டைமிங்ஸ் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ குரூப் 1 இருக்கீங்க, நீங்கள் குரூப் 1 எங்ககிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளாஸ் மார்னிங் 7:30 AM ஸ்டார்ட் ஆகிடும் டில் 4:30 PM வரைக்கும் போகும். மண்டே டு சாட்டர்டே யூ வில் ஹேவ் கிளாஸ் அண்ட் சண்டே கண்டிப்பாக மேண்டேட்ரியாக ஹாலிடேவாக தான் இருக்கும். தென் இதே நீங்கள் எங்ககிட்ட குரூப் 2 ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் மார்னிங் 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும் டில் 4:30 PM போகும். ஆஸ் யூஷுவல் மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், சண்டேஸ் வந்து லீவாக தான் இருக்கும். பட் நம்ம G2 கிளாஸ் மார்னிங் 10 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால ஈவினிங் மட்டும் ஒரு 1 hour லைவ் ஃப்ரம் ஹோம் செஷன் இருக்கும். இந்த லைவ் ஃப்ரம் ஹோம் செஷனில் என்ன இருக்கும் பேசிக்காக அப்படின்னா, இப்போ கிளாஸில் நம்ம ரெகுலராக கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிடுவோம், ஒர்க் புக் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணிடுவோம். பட் இது இல்லாமல் அடிஷ்னல் கொஷின்ஸோ ரிவிஷனோ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த 1 hour லைவ் ஃப்ரம் ஹோம் செஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டைமில் நீங்கள் மேண்டேட்டரி அகாடமியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 4:30 வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டிலேருந்தே அந்த 1 hour லைவ் செஷன் அட்டன் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் போகும். அண்ட் தென் இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இருக்க மெயின் டவுட் என்ன இருக்குன்னா, மேம் நான் என்ன ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, நான் வந்து ICA ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுமா இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரொவைட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் we will give you a whole bunch of exhaustive materials. அதோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த மெட்டீரியல் படித்தாலே it will be more than enough. ஏன்னா
ஒன்றும் இல்லை, ஐசிஏல கவர் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே எங்களோட கான்செப்ட் புக்கில் கவர் ஆயிரும். அண்ட் ஐசிஏயோட ஆர்டிபி எம்டிபி பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் எல்லாமே எங்களோட புக்லேயே கவர் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் அதை எக்ஸாஸ்டிவ் மெட்டீரியல்னு சொன்னேன். ஸோ கம் லெட்ஸ் கோ இன்டு த டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் குரூப் 1 ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று லா, இன்னொன்று டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புக் மட்டுமே 5 கம்பைலர்ஸ் வரும், ஒர்க் புக் 2 புக்ஸ் வரும். தென் லா எடுத்துக்கிட்டா ஒரு கான்செப்ட் கம்பைலர் விச் இஸ் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் 1 வந்துடும். தென் ஒர்க் புக் 2 ஒர்க் புக்ஸ் வந்துடும். தென் டைரக்ட் டேக்ஸ் எடுத்துக்கிட்டா 3 கம்பைலர்ஸ் அண்ட் 2 ஒர்க் புக்ஸ். அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் எடுத்துக்கிட்டா 3 கம்பைலர்ஸ் அண்ட் 2 ஒர்க் புக்ஸ். டோட்டலாக கான்செப்ட் புக்ஸ் 12, ஒர்க் புக்ஸ் 8, நியர்லி 20 புக்ஸ் வந்து உங்களுக்கு G1க்கு மட்டுமே we will provide. அண்ட் இதே நீங்கள் குரூப் 2 எங்ககிட்ட ஜாயின் பண்ணால் you will have again 4 subjects, costing, FM, audit and SM. காஸ்டிங்கில் 5 கான்செப்ட் கம்பைலர்ஸ் அண்ட் 2 ஒர்க் புக்ஸ் இருக்கும். அண்ட் எஃப்எம்மில் 3 கம்பைலர்ஸ் அண்ட் 1 ஒர்க் புக் இருக்கும். ஆடிட்டில் 1 கம்பைலர் அண்ட் 2 ஒர்க் புக்ஸ் இருக்கும். அண்ட் எஸ்எம்மில் 1 கம்பைலர் அண்ட் 1 ஒர்க் புக் இருக்கும். டோட்டலி 10 கான்செப்ட் புக்ஸ் அண்ட் 6 ஒர்க் புக்ஸ். டோட்டலி 16 புக்ஸ் உங்களுக்கு G2க்கு we will provide. Clear? That's all about books. அண்ட் இப்போது இந்த பேட்ச்க்கான ஃபேக்கல்ட்டி டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா G1ல் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் அனி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் லா நான் ஹேண்டில் பண்ணுவேன். அண்ட் குரூப் 2ல் ஆடிட் அண்ட் எஸ்எம் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அண்ட் காஸ்டிங் அண்ட் எஃப்எம் அனி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அபவுட் த ஃபேக்கல்ட்டி டீம். நாங்கள் தான் உங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலி 8 சப்ஜெக்ட்ஸ் ஆர் அதர் 6 சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறோம். தென் இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் அபவுட் த கிளாஸஸ். இது இல்லாமல் ரொம்பவே எங்ககிட்ட லவுடு ஒரு ஃபீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொன்னால் எங்களோட டெஸ்ட் சீரீஸ் தான். அதுவும் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நார்மலான டெஸ்ட் சீரிஸாக இருக்காது. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டான பிளான்டான டெஸ்ட் சீரிஸாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஈச் சப்ஜெக்டையுமே 5 பார்ட்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஏ, என், எம், சி அண்ட் ஏ. இப்போது நாங்கள் எங்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுமே ப்ரொசீட் பண்ணுறதுமே இந்த பார்ட் வைஸ் தான் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ உங்களோட டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா வீக்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் கையோடு என்ன பண்ணுவீங்கன்னா படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதி உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரிலன்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்ன்றது வீக்லி டெஸ்ட்டாக இருக்கும் ஆர் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் எங்களோட போர்ஷன்ஸை 30 days பிஃபோர் மெயின் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி திஸ் இஸ் த மெயின் ரீசன் நாங்கள் எப்போவுமே 6 months பேட்சை ப்ரொமோட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா 3 months பேட்சில் இந்த போர்ஷன் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கான டைம்லாம் நமக்கு இருக்காது. ஒன்லி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம 6 months பேட்ச் அப்படின்னு எடுக்கும்போது நம்மக்கிட்ட கையில் 6 months இருக்குன்னா தாராளமாக 30 days பிஃபோர் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் 30 days ஒன்லி ஃபார் ரிவிஷன் அண்ட் மார்க் எக்ஸாம் நம்ம வச்சுக்கலாம். அதுவும் மார்க் எக்ஸாம் நாங்களே 2 மார்க் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம். 2 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி உங்களோட மார்க்ஸையும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் கூட சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் உங்களோட மெயின் எக்ஸாம் எழுதும்போது கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஜாலியாக போய் எழுதிட்டு வரலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டீட்டெயில்ஸ். இது இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அவர் அட்மின் டீம் இன் 950008 and 1008. ஸோ திஸ் இஸ் த டீட்டெயில்ஸ் அபவுட் த ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ். நீங்கள் குவிக்காக ஒரு டெசிஷன் எடுத்து இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின் ஹியர். அண்ட் அட்மிஷனுக்கு யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். இது இல்லாமல் டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கூட யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஹாப்பி லேர்னிங் வித் ANM classes. Thank you so much.